தமிழக மக்கள் முன்னணியின் சார்பில் ஒருங்கிணைக்க பெற்று ஒரு நாள் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பாசிச பார்ப்பனிய எதிர்ப்பு மாநாட்டின் இறுதி அமர்வை, மூன்றாம் அமர்வை தலைமை வகித்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற, எழுச்சி உரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தமிழக மக்கள் முன்னணியின் நிறுவனர் தோழர் பொழிலன் அவர்களே, வருகை தந்திருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற வழக்குரைஞர் பூர்ணிமா அவர்களே, தொடக்க உரையாற்றி இம்மாநாட்டுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற பேராசிரியர் தா ஜெயராமன் அவர்களே, ஒருங்கிணைப்பை மேற்கொண்டு இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழர் நிலவழகன் அவர்களே, தென்மொழி இதழ் ஆசிரியர் அண்ணன் முனைவர் மா பூங்குன்றன் அவர்களே, மக்கள் கல்வி கூட்டு இயக்கத்தின் தலைவர் பேராசிரியர் பா சிவக்குமார் அவர்களே, தோழர் சின்னப்பா தமிழர் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று மாநாட்டு தீர்மானங்களை வழிமொழிந்து உரையாற்றி சிறப்பித்திருக்கிற முற்போக்கு பெண் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் வழக்குரைஞர் பானுமதி அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஹாஜா கனி அவர்களே, திராவிடர் விடுதலை கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி அவர்களே, எனக்கு முன்னர் இங்கு உணர்ச்சிகரமாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் மதிப்புமிகு தோழர் மு செந்தில் அதிபர் அவர்களே, மேகாலயாவில் இருந்து வருகை தந்து இங்கே ஒரு சிறப்பான உரையை வழங்கி அமர்ந்திருக்கிற வாய்ஸ் ஆஃப் த பீப்புள் பார்ட்டி மக்கள் குரல் கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதிப்பிற்குரிய தோழர் ஆர்டன் மில்லர் அவர்களே, மற்றும் காலை பிற்பகல் அமர்வுகளில் பங்கேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கிற பல்வேறு அமைப்புகளின் தலைவர் பெருமக்களே, தமிழ் அறிஞர்களே, திரளாக கூடியிருக்கிற ஜனநாயக சக்திகளே, என்னோடு வருகை தந்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் பொழிலன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு நெருக்கடியான சூழலில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இங்கே பேசிய தலைவர்கள் அனைவரும் அந்த நெருக்கடிகள் என்ன என்பதை சுட்டிக்காட்டி உரையாற்றி இருக்கிறார்கள். மேகாலயாவில் இருந்து வருகை தந்திருக்கிற தோழர் மில்லர் அவர்கள் ஆங்கிலத்தில் உரையாற்றினார். அரசமைப்பு சட்டத்திற்கு இங்கே ஒரு நெருக்கடி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார். அந்த அரசமைப்பு சட்டம் இந்திய சமூக கட்டமைப்பில் கூட்டாட்சி முறையை எவ்வாறு வலியுறுத்துகிறது என்பதையும், ஆளுநர்களுக்கான அதிகாரம் எத்தகையது என்பதையும் அரசமைப்பு சட்டம் சுட்டிக்காட்டுகிற நிலையில் நாம் மாநில அளவிலான அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து தனித்து ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக எழுச்சி பெற வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினார். பெரிய கட்சிகளோடு கூட்டணி அமைப்பதை விட மாநில கட்சிகள் ஒன்று சேர வேண்டும் என்று பேசினார். இங்கே இந்த மாநாட்டுக்கான முழக்கங்கள் 5, தீர்மானங்கள் 12. இந்த மாநாட்டுக்கான முழக்கங்களையும் தீர்மானங்களையும்
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் வரவேற்று ஆதரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மாநாட்டின் முழக்கங்களும் இந்த மாநாட்டின் தீர்மானங்களும் மிக நுட்பமானவை, காலத்திற்கு தேவையானவை, ஆழமான அரசியலை உள்ளடக்கமாக கொண்டிருப்பவை. அதே வேளையில் நாம் அரசமைப்பு சட்டத்திற்கு அல்லது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு உட்பட்டு இதை அணுகுகிற போது நடைமுறை சாத்தியக்கூறுகளை பற்றியும் தீவிரமாக நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. மில்லர் பேசியது இந்த அரசமைப்பு சட்டத்தையும் அது முன்மொழிகிற நாடாளுமன்ற ஜனநாயகத்தையும் ஏற்றுக்கொண்டு முன்வைத்திருக்கிற கருத்துக்கள். நானும் செந்தில் அதிபன் அவர்களும் காஜாக்கனி அவர்களும், காஜாக்கனி கூட கட்சி இல்லை, செந்தில் அதிபன் அவர்களும் நானும் கூட அரசியல் கட்சிகளை ஏற்றுக்கொண்டு அல்லது அந்த அரசியல் கட்சிகளில் களமாடி கொண்டிருப்பவர்கள். அந்த வகையிலே நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலையில் அரசமைப்பு சட்டத்தையும் ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள். ஆகவே இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டு நாம் இந்த முழக்கங்களையும் தீர்மானங்களையும் அணுகுகிற போது சற்று முரண்கள் வெளிப்படும். அந்த முரண்கள் நட்பு முரண்கள் தான், உடன்பாடான முரண்பாடுகள் தான். அதனால்தான் தொடக்கத்திலேயே சொன்னேன், இந்த 5 முழக்கங்களையும் 12 தீர்மானங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உடன்பாடு உண்டு, அதை ஆதரிக்கிறோம் என்று சொன்னேன். ஆனால் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு உள்ளே இருந்து இந்த இந்திய சமூக அரசியலை பார்ப்பது என்பதும் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு வெளியே நின்று இதை அணுகுவதும் வேறானவை. அந்த சிக்கலை புரிந்து கொள்வதில் தான் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. அந்த சிக்கலை அணுகுவதில் தான் நமக்கு இங்கே சிக்கல்கள் உள்ளன. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான வாய்ப்பை பெற்ற நிலையில் அந்த குழுவினர் ஒத்துழைப்பு தராத நெருக்கடியான சூழலில் அவரால் எந்த அளவுக்கு தன்னுடைய பங்களிப்பை அதில் செலுத்த முடியுமோ அந்த அளவுக்கு செலுத்தி இருக்கிறார். அதில் மிக முக்கியமானது இந்த பாசிச பார்ப்பனியத்தை எதிர்ப்பது, அதை சிதைப்பது, அதை வீழ்த்துவது என்பதை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி இருக்கிறார் என்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. பார்ப்பனியத்தை நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு கோணங்களில் பார்க்கிறோம். ஆனால் ஒரே கருத்தில் உடன்பட்டு நிற்கிறோம். பார்ப்பனர்களை மட்டுமே பார்ப்பனியத்திற்கான அடையாளமாக பார்ப்பது என்பது ஒரு பார்வை. பார்ப்பனர்களோடு இணைந்து பார்ப்பனர் அல்லாதவர்களும் சேர்ந்து இயங்குகிறார்கள் என்கிற அடிப்படையில் பார்க்கிற பார்வையும் உண்டு. பார்ப்பனர் அல்லாதவர்களும் பார்ப்பனியத்திற்கு துணை போகிறார்கள் அல்லது அதை பாதுகாக்கிறார்கள், அதற்காக பாடுபடுகிறார்கள் என்பதாகவும் புரிந்து கொள்ளுகிற ஒரு பார்வை இருக்கிறது. பார்ப்பனிய எதிர்ப்பு என்பது பார்ப்பன எதிர்ப்பு என்பதாக ஒரு பார்வை இருக்கிறது. பார்ப்பனிய எதிர்ப்பு பார்ப்பனர் அல்லாத பார்ப்பனிய ஆதரவாளர்களையும் சேர்ந்து எதிர்ப்பது என்கிற பார்வை இருக்கிறது. மிக நுட்பமான ஒரு புள்ளி. 3% இருக்கிற பார்ப்பனர்களால் எப்படி இவ்வளவு பெரிய ஆதிக்கம் செலுத்த முடியும்?
மக்கள் தொகை அடிப்படையில் 3%, கருத்தியல் அடிப்படையில் அது 90 விழுக்காட்டிற்கு மேலே இருக்கிறது. பாப்புலேஷன் பேஸ்ட் என்பது வேறு, ஐடியாலஜிக்கல் பேஸ்ட் என்பது வேறு. கருத்தியல் சார்ந்த எண்ணிக்கை என்பது வேறு, மக்கள் தொகை என்கிற எண்ணிக்கை என்பது வேறு. பார்ப்பனர்கள் மக்கள் தொகையில் 3 விழுக்காடாக இருக்கலாம், ஆனால் பார்ப்பனர்களின் கருத்தியல், அவர்கள் முன்மொழிகிற கருத்தியல் அல்லது பார்ப்பனியம் என்பது இங்கே 90 விழுக்காடாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பார்ப்பனர்களை தாண்டி பார்ப்பனியம் விரிவடைந்திருக்கிறது. பார்ப்பனர்களை கடந்து பார்ப்பனியம் வலுப்பெற்றிருக்கிறது. ஆகவே நாம் பார்ப்பனிய எதிர்ப்பு என்று வருகிற போது மனதுக்குள்ளே என்ன நினைக்கிறோம் என்றால் பார்ப்பன எதிர்ப்பு என்று மட்டுமே நாம் கருதுகிறோம். இப்படி ஒரு பார்வையும் இருக்கிறது. நீண்ட நெடுங்காலமாக பார்ப்பனிய எதிர்ப்பு களத்தில் பார்ப்பனர்களை அந்நியப்படுத்துதல் என்கிற ஒரு முயற்சி, ஒரு போராட்டம், பார்ப்பனர் விளக்கம், the excluding Brahmins, அதுதான் மிகப்பெரிய போராட்டமாக நடந்திருக்கிறது. எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின்ஸ். அந்த போராட்டம் இங்கே இன்னும் வெற்றி பெறவில்லை என்பதுதான், அவர்களை நம்மால் விளக்க முடியவில்லை என்பதுதான். பார்ப்பனிய எதிர்ப்பிலே மோடி எதிர்ப்பும் அடங்குகிறது. மோடி பார்ப்பனர் அல்ல. பார்ப்பனிய எதிர்ப்பிலே அமித்ஷா எதிர்ப்பு அடங்குகிறது. அமித்ஷா பார்ப்பனர் அல்ல. பார்ப்பனிய எதிர்ப்பிலே இப்படி நாம் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். இந்தியாவில் இருக்கிற பெருமுதலாளிகள் அனைவரும் பார்ப்பனர்கள் அல்ல. இந்தியாவில் இருக்கிற தேசிய முதலாளிகள் அனைவரும் பார்ப்பனர்கள் அல்ல. இந்தியாவில் இருக்கிற தரகு முதலாளிகள் அனைவரும் பார்ப்பனர்கள் அல்ல. ஆக நாம் முதலாளியத்தை எதிர்க்கிறோம் என்கிற போது பார்ப்பனர் அல்லாதவர்களையும் எதிர்க்கிறோம் என்றுதானே பொருள். ஆகவே பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம் என்கிற போது பார்ப்பனர் அல்லாதவர்களையும் எதிர்க்கிறோம் என்றுதான் பொருள். இதை எப்படி நாம் பிரித்து பார்ப்பது? பார்ப்பனிய எதிர்ப்பு என்கிற போதெல்லாம் இங்கே பார்ப்பன எதிர்ப்பாகத்தான் வடிவம் பெற்றிருக்கிறது. காரணம், பார்ப்பனர் அல்லாதவர்களை நாம் நட்பு சக்தியாக அணைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருப்பதாக நாம் கருதுகிறோம். பார்ப்பனர்கள் பார்ப்பனர் அல்லாதவர்கள் என்று பார்ப்பதை விட பார்ப்பனிய எதிர்ப்பிலே ஜனநாயக சக்திகள், ஜனநாயகத்திற்கு எதிரான சக்திகள் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆகவே நாம் ஒருங்கிணைக்க வேண்டியது பார்ப்பனர் அல்லாதோரை அல்ல, ஜனநாயக சக்திகளை எதிர்க்க வேண்டியிருக்கிறது. ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டியிருக்கிறது. ஜனநாயக சக்திகளை அடையாளம் காண வேண்டியிருக்கிறது. இன்றைய இருப்பில் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற மிக முக்கியமான சவால், அதானி அம்பானி போன்றவர்களை நாம் விரட்டி இடிக்க வேண்டும். அவர்களை போன்ற பல தேசிய முதலாளிகளை, பன்னாட்டு முதலாளிகளை, தரகு முதலாளிகளை எல்லாம் வீழ்த்த வேண்டும். அவர்களின் மூலதனங்களை எல்லாம் நாம் பறிமுதல் செய்ய வேண்டும் என்று வேட்கை கொள்கிறோம், விரும்புகிறோம். ஆனால் அவர்கள் நம்மால் சீண்ட முடியாத அளவுக்கான இடத்தில் இருக்கிறார்கள், மிக பெரும் வலிமையோடு இருக்கிறார்கள். அவர்களை வீழ்த்துவதற்கான வழிமுறை என்னவாக இருக்கிறது? இங்கே ஒன்று, நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு வெளியே நின்று ஒட்டுமொத்தமாக அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக போராட வேண்டும். நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மறுதலிக்கிறோம் என்றால் அரசமைப்பு சட்டத்தை மறுதலிக்கிறோம் என்று பொருள். அரசமைப்பு சட்டத்தை எதிர்க்கிறோம் என்று சொன்னால் இந்த அரசு கட்டமைப்பு எத்தகைய வலிமையோடு இருக்கிறதோ அந்த வலிமையை எதிர்கொள்வதற்கு ஆயுதம் தாங்கிய போராட்டம் தேவைப்படுகிறது. அது இந்திய மண்ணிலே எந்த அளவுக்கு வெற்றிகரமாக நகர்ந்திருக்கிறது என்பதை வரலாற்று ஆதாரங்களோடு நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம்.
ஆகவே தற்போதைய சூழலில் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு உட்பட்ட நிலையிலே நாம் நின்று பார்க்கிற போது இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய தேவையை உணர்கிறோம். அதுதான் இன்றைக்கு நம் கையில் இருக்கிற ஒற்றை ஆயுதமாக இருக்கிறது. அது அடிப்படையில் நமக்கு முரணாக தெரியும். இந்த முழக்கங்களோடும் தீர்மானங்களோடும் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது அது முரணாக தெரியும். ஆனால் இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற ஒற்றை ஆயுதம் என்பது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்திருக்கிற அரசமைப்பு சட்டம் தான், வேறு வழி இல்லை. ஆகவேதான் ஆர்டன் மில்லர் பேச்சும் கூட we need protection for our constitution. There is a big threat to our constitution. அதுதான் the preamble of the constitution அப்படிங்க ஒப்பித்தார். preamble of the constitution, justice, liberty, equality and fraternity என்கிற 4 முக்கியமான கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இந்த 4 முக்கியமான கோட்பாடுகளும் தான் இந்த பாசிச பார்ப்பனியத்திற்கு எதிரான ஆயுதங்கள். நீதி, சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் என்கிற இந்த கோட்பாடுகள் தான் பார்ப்பனியத்தை வீழ்த்துகிற ஆயுதங்களாக கான்ஸ்டிடியூஷன் முன்மொழிகிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அதை முன்மொழிகிறார். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்களில் இருந்து அம்பேத்கர் காப்பியடித்து விட்டார் என்று பலரும் விமர்சனம் செய்த போது அம்பேத்கர் சொன்னார், பல நண்பர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், நான் பிரெஞ்சு புரட்சியின் முழக்கங்களில் இருந்து இவற்றையெல்லாம் நகலெடுத்து விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அந்த நண்பர்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் இந்த கருத்தியலை, இந்த கோட்பாடுகளை புத்தரின் போதனைகளில் இருந்து எடுத்து கையாண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆக புத்தரின் போதனைகளின் அடிப்படை சாராம்சம் தான் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்பது. புத்தரின் போதனைகள் என்னவாக இருந்திருக்கிறது? இந்த பாசிச பார்ப்பனியத்திற்கு எதிராக இருந்திருக்கிறது. சகோதரத்துவத்தை மறுப்பதுதான் பார்ப்பனியம், சமத்துவத்தை மறுப்பதுதான் பார்ப்பனியம், சுதந்திரத்தை மறுப்பதுதான் பார்ப்பனியம். ஆகவே சுதந்திரம் வேண்டும் என்றால் பார்ப்பனிய எதிர்ப்பு, சகோதரத்துவம் வேண்டும் என்றால் அதுதான் பார்ப்பனிய எதிர்ப்பு, சமத்துவம் வேண்டும் என்றால் அதுதான் பார்ப்பனிய எதிர்ப்பு. ஆகவே பார்ப்பனியத்தை எதிர்க்க வேண்டுமானால் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை முன்மொழியக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை ஏந்தியாக வேண்டும். அதை ஆயுதமாக கையில் ஏந்தியாக வேண்டும். அந்த அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியாக வேண்டும். அதற்கான ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்தாக வேண்டும். இது இடைக்காலமாக நாம் கையாள வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு உத்தி. அப்படித்தான் இதை நான் பார்க்கிறேன், அப்படித்தான் இதை அணுக வேண்டி இருப்பதாக நான் உணர்கிறேன். நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு வெளியே நின்றால் நம்மால் இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அரசமைப்பு சட்டம் பார்ப்பனிய பனியா கும்பலுக்கு சாதகமாக இருக்கிறது, பன்னாட்டு முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கிறது என்று நம்மால் உறுதிப்படுத்திவிட முடியும். ஏனென்றால் இன்றைக்கு பிஜேபி ஆட்சியில் இருப்பதே இந்த அரசமைப்பு சட்டத்தை பயன்படுத்திதான். சங் பரிவார்கள் இன்றைக்கு ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருப்பதே இந்த அரசமைப்பு சட்டத்தை பயன்படுத்திதான், இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்திதான். ஆகவே இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் பாசிச பார்ப்பனியத்தை ஆட்சி அதிகார பீடத்திலே அமர்த்துவதற்கு இடம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது, அந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கிறது என்று நாம் இதை விமர்சிக்க முடியும். அது உண்மையும் கூட. நடைமுறையில் அது நிகழ்ந்திருக்கிறது. பார்ப்பனிய சக்திகள், பாசிச சக்திகள் ஆட்சி அதிகார பீடத்திலே வருவதற்கு இந்த அரசமைப்பு சட்டம் தான் ஏதுவாக இருந்திருக்கிறது என்பதை இவர்கள் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து நம்மால் உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது. அவர்களை இது தடுக்கவில்லை. இந்த அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடு பாசிச பார்ப்பனியத்தை எதிர்க்கிறது. அது வெறும் சட்டம் அல்ல, அது ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கோட்பாட்டு அறிக்கை. அந்த பிரியாம்பிள் என்பதே ஒரு மேனிஃபெஸ்டோ,
பழைய இந்தியாவை தகர்ப்பதற்கான ஒரு மேனிஃபெஸ்டோ. அதனால்தான் அது தொடங்கும் போதே we the people of India having solemnly resolved to constitute India into justice, liberty, equality and fraternity என்று தொடங்குகிறது. நாங்கள் அனைவரும் இந்திய மக்களாகிய இந்திய குடிமக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தீர்மானித்திருக்கிறோம். ஒரு புதிய அரசை இங்கே உருவாக்க போகிறோம். அந்த அரசு என்னவாக இருக்கும்? அந்த அரசு சாவரின் சோசலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். 1950 வருந்த போது அதில் சோசலிஸ்ட் இல்லை, செக்யூலர் இல்லை. ஆனால் இந்த கான்ஸ்டிடியூஷன் செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன், அந்த டேர்ம்ஸ் இல்லை. ஏனென்றால் எப்படி இந்த கான்ஸ்டிடியூஷன் செக்யூலர் கான்ஸ்டிடியூஷனாக இருக்க முடியும் என்றால், இந்த அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த போது 1950 இந்த அரசுக்கு ஒரு மதம் இல்லை. There is no state religion for our new country, new India, modern India. State religion இல்லை என்கிற போது இது செக்யூலர் ஸ்டேட், இது செக்யூலர் கண்ட்ரி, இது செக்யூலர் கான்ஸ்டிடியூஷன். 1976-77 விசா வந்த போது இந்திரா காந்தி அம்மையார் மிக முக்கியமான ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இந்த அரசமைப்பு சட்டத்தில் இணைத்த சொற்கள் தான் சோசலிஸ்ட் செக்யூலர் என்பது. மிசாவை நாம் கடுமையாக எதிர்க்கிறோம். அந்த எதிர்ப்பு ஒரு புறம் இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் செய்த உருப்படியான ஒரு முக்கியமான வேலை, அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிளில் ஒரு திருத்தம் கொண்டு வந்து சாவரின் சோசலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஏற்கனவே சாவரின் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் என்றுதான் இந்திய அரசை பிரியாம்பிள் டிஃபைன் செய்தது, விளக்கியது. அதிலே அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து இந்திரா காந்தி அம்மையார் இன்செர்ட் செய்த ரெண்டு சொற்கள், ஒன்று சோசலிஸ்ட், இன்னொன்று செக்யூலர். செக்யூலர் என்று சொல்லுவதிலிருந்து ஆன்டி பிராமினிசம் என்று பொருள், ஆன்டி ரிலீஜியன் என்று பொருள், ஆன்டி பாசிசம் என்று பொருள். ஆகவேதான் சொல்லுகிறோம், இந்த அரசமைப்பு சட்டம் தான் இப்போதைக்கு நம் கையில் இருக்கிற பார்ப்பனிய எதிர்ப்பு ஆயுதம் என்று நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த களத்தில் நின்று நாம் இணைந்து போராட வேண்டிய ஒரு தேவை எழுந்துள்ளதாக நாம் பார்க்கிறோம். அருமை தோழர்களே, பார்ப்பனியம் என்பதை பற்றி பலரும் பல விளக்கம் தந்திருக்கிறார்கள். விலகுவதும் விளக்குவதும் பார்ப்பனியம். உன்னோட நான் சேர மாட்டேன் விலகி நிற்பதும், உன்னை நான் விலக்கி வைப்பேன் என்று விலக்கி வைப்பதும் தான் பிராமினிசம் என்ற ஒரு வரையறை உண்டு. நான் 90களின் தொடக்கத்தில் எழுதினேன், வஞ்சகத்தால் வளைப்பதும் வன்முறையால் ஒடுக்குவதும் தான் பார்ப்பனியம் என்று எழுதியிருக்கிறேன். வஞ்சகத்தால் வளைப்பது, நீ ஆண்ட சாதி என்று சொல்லி தோளிலே கையை போட்டு உள்ளே இழுத்துக் கொள்வது, நீயும் இந்து என்று இணைத்துக் கொண்டால் நான் பிராமின் நீ நான் பிராமின் என்கிற பாகுபாட்டை தடுத்து விட முடியும். இந்தியாவில் நடந்த போராட்டம் கௌதம புத்தர் காலத்திலிருந்து பிராமணர் அல்லாதார் என்ற போராட்டம் தான், பிராமண விளக்கத்திற்கான போராட்டம் தான், மகாத்மா ஜோதிபா புலேவின் போராட்டமும் அதுதான், தந்தை பெரியாரின் போராட்டமும் அதுதான், புரட்சியாளர் அம்பேத்கரின் போராட்டமும் அதுதான். இதைத்தான் காஞ்சிராம் அவருடைய மொழியிலே சொன்னார், பகுஜன் யூனிட்டி என்று சொன்னார். பகுஜன் யூனிட்டி என்றால், பகுஜன் என்றால் எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமினிசம், பிராமின்ஸ் என்று பார்ப்பனர் அல்லாதார் ஒற்றுமைதான் பகுஜன் யூனிட்டி. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், மைனாரிட்டிஸ், ஓபிசி, இந்த 4 கேட்டகரிஸ், 4 வகையறாக்களும் ஒன்று சேர வேண்டும் என்றால் என்ன பொருள்? பார்ப்பனர்களை தவிர நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். பார்ப்பனர்களை தனிமைப்படுத்த வேண்டும் அல்லது முன்னேறிய சாதியினரை தனிமைப்படுத்த வேண்டும். ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்கிற அந்த வகையறாவை தனிமைப்படுத்த வேண்டும். அவர்கள்தான் 1% குறைவானவர்கள் தான் மக்கள் தொகையிலே, ஆனாலும் ஆட்சி அதிகார பீடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள், ஆளும் வர்க்கமாக இருக்கிறார்கள். விவசாயம் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, தொழில் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, வணிகம் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, கல்வி அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, மதம் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, சாதி அரசியலும் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எனவே அவர்களிடமிருந்து நாம் தனிமைப்பட வேண்டும், அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும்.
இந்த யூனிட்டியை இன்னும் நம்மால் உருவாக்க முடியவில்லை. அதற்கு நான் என்ன பார்க்கிறேன் என்றால், ஓபிசி ஆர்கனைசேஷன்ஸ், ஓபிசி லீடர்ஸ் இந்திய அளவில் இந்த விழிப்புணர்வை பெற்றவர்களாக இல்லை. இந்த அரசியலை பேசுகிறவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பெரியாரை பற்றி எல்லோரும் விமர்சனம் பண்ணுவாங்க. அவர் ஓபிசிக்கு தான் குரல் கொடுத்தாரு, எஸ்சிக்காக பெருசா பேசலாமா? ஓபிசிக்காக ஏன் அவர் குரல் கொடுத்தார்னா, ஓபிசி தான் பிராமணனை நம்புகிறான், பிராமணனை தூக்கி பிடிக்கிறான், பிராமணனை தோளில் சுமக்கிறான். ஓபிசியை சார்ந்தவர்கள் தான் பிராமணர்களை வைத்து திருமணம் செய்கிறான், சடங்குகளை செய்கிறான், வேள்வியை செய்கிறான், யாகம் நடத்துகிறான். அவனை தன் எஜமானனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். கோவிலில் நுழையக்கூடாது என்றால் சரி என்கிறான், விழுந்து கும்பிடு என்றால் விழுந்து கும்பிடுகிறான். ஆகவே சூத்திரன் என்கிற அந்த பட்டத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். நால்வர்ணத்திற்குள்ளே போய் அடங்கி கிடக்கிறான். சதுர்வர்ண கோட்பாட்டை, வர்ணாசிரம தர்மத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறான். பெண்களை பாலின அடிப்படையில் பாகுபடுத்துவதை ஏற்றுக்கொண்டு இவனும் சேர்ந்து பெண்களை ஒடுக்குகிறான், சுரண்டுகிறான். எனவே அவனுக்குத்தான் அறிவு தேவைப்படுகிறது, அரசியல் தேவைப்படுகிறது, பிரச்சாரம் தேவைப்படுகிறது. எனவே தந்தை பெரியார் ஓபிசி என்கிற சூத்திரர்களிடம் அவர் அதிகம் பேசினார், அவர்களுக்கு அறிவுரை சொன்னார். அதுதான் தேவைப்பட்டது. எந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவனும் பிராமணனை வைத்து திருமணம் செய்வதில்லை, சாதி சடங்குகள் செய்வதில்லை, ஈம சடங்குகள் செய்வதில்லை, கட்டிடத்திற்கு போய் யாகம் நடத்துவதில்லை. அந்த வேலைகளை செய்ததே இல்லை. அவர்கள் தோளில் சுமந்ததில்லை. அதற்கான தேவை அகில இந்திய அளவில் எழவில்லை. ஆகவே 4 வருடத்திற்குள்ளே சிக்கி இருப்பவர் சூத்ராஸ். அவன்தான் ஓபிசி, அவன்தான் பார்ப்பனர்களை எஜமானராக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஆகவே ஓபிசி சமூகத்தில் தோன்றுகிற தலைவர்களிடத்தில் சமூக நீதி பார்வை தேவைப்படுகிறது. பார்ப்பன எதிர்ப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு என்கிற அரசியல் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. பிபி மண்டல் அவருடைய பரிந்துரை, அதற்கு பின்னால் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் ஆய்வுக்குரியவை. எஸ்சி எஸ்டி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை அரசமைப்பு சட்டத்தின் மூலம் புரட்சியாளர் அம்பேத்கர் உறுதிப்படுத்திவிட்டார். ஓபிசி மக்களுக்கான நலன்கள் குறித்து ஒரு ஆணையம் அமைக்க வேண்டும் என்கிற பரிந்துரையை செய்தார். அந்த ஆணையம் அமைக்கப்படவில்லை என்பதனால்தான் ஜவஹர்லால் நேரு அவர்களோடு முரண்பட்டு அவர் வெளியே வருகிறார். அவருடைய அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் முதலாக காக்கா கலால்கர் கமிஷன் உருவாக்கப்படுகிறது. அந்த பரிந்துரையை காங்கிரஸ் அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை நடைமுறைப்படுத்தவில்லை. பிறகு தொடர்ந்து அந்த அழுத்தம் ஓபிசி சமூகத்தினரிடையே எழுந்ததன் விளைவாக மண்டல் கமிஷன் அமைக்கப்படுகிறது. அந்த மண்டல் பரிந்துரை கிடப்பிலே போடப்படுகிறது. விபி சிங் ஆட்சிக்கு வந்தபோது அவருக்கு உற்ற துணையாக இருந்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்கிற ஒரு தலித் தலைவர் தான். விபி சிங் அவர்களுக்கு உற்ற துணையாக எந்த ஓபிசி தலைவர்களும் இல்லை, சமூக தலைவர்கள் கிடையாது. அன்றைக்கு விபி சிங் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்துகிற போது அவரை ஆட்சி பீடத்தில் இருந்து தூக்கி எறிந்தவர்கள் பிஜேபி, RSS, அத்வானி தலைமையிலான பாரதிய ஜனதாவும் சங் பரிவார் அமைப்புகளும் தான். பறிபோனாலும் பரவாயில்லை, இதை நடைமுறைப்படுத்துவேன் என்று துணிந்து நடைமுறைப்படுத்தியவர் விபி சிங். அந்த நேரத்தில் தொடங்கிய ஒரு முன்னேறிய சாதியினரின் அரசியல் தான் இன்றைக்கு இந்தியாவை இந்த நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. பிபி மண்டலுடைய பரிந்துரைக்கு பிறகு ஓபிசி கன்சாலிடேஷன், எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் பிராமின்ஸ் என்பது நிகழ்ந்திருக்க வேண்டும். பிஜேபியை புறக்கணித்திருக்க வேண்டும், புறந்தள்ளி இருக்க வேண்டும், தனிமைப்படுத்தி இருக்க வேண்டும், பார்ப்பனிய அரசியலை தனிமைப்படுத்தி இருக்க வேண்டும். இல்லை, எல்லா ஓபிசி தலைவர்களும் பிஜேபி பின்னால் போனார்கள் அல்லது RSS சதி வலைகளுக்குள்ளே போய் சிக்கினார்கள். மண்டல் பரிந்துரையை எதிர்த்துதான் ரத யாத்திரை நடத்தினார் அத்வானி. ஓபிசி மக்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டை எதிர்த்துதான் பாஜக பேரணி நடத்தியது. அதுதான் ரத்த யாத்திரையிலே போய் முடிந்தது. அதுதான் பாபர் மசூதி இடிப்பு வரையில் போய் நின்றது. பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகுதான் இந்து பெரும்பான்மைவாதம் இங்கே வெற்றிகரமான திசையிலே நகர்ந்தது. பிஜேபியால் மட்டும்தான் இதை சாதிக்க முடியும் என்று பெரும்பான்மை இந்துக்கள் நம்ப தொடங்கினார்கள். 1984 2 எம்பிக்களை வைத்திருந்த பிஜேபி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு அசுர வளர்ச்சியை கண்டது, ஆட்சியை பிடித்தது.
பாபர் மசூதி இடிப்புக்கு எது காரணமாக இருந்தது என்றால் மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்ததுதான் காரணமாக இருந்தது. அத்வானியின் எதிர்ப்பு தான் காரணமாக இருந்தது. ரத யாத்திரை தான் காரணமாக இருந்தது. இதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஆகவே மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்த கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்த பிஜேபியை எதிர்க்க வேண்டிய ஓபிசி தலைவர்கள் எதிர்க்கவில்லை, கைகோர்த்தார்கள். பிஜேபியை மக்களிடத்தில் அம்பலப்படுத்தவில்லை, அவர்களோடு இணைந்து கொண்டார்கள், கைகோர்த்துக் கொண்டார்கள். வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக கைகோர்த்தார்கள் என்று மட்டும் நாம் சொல்ல முடியாது. எப்படி இங்கே பார்ப்பனியம் வலுப்பெற்றது, அது ஒரு பாசிசமாக எப்படி எழுச்சி பெற்றது. என்னை நீ பிராமணன் என்று சொல்லி தனிமைப்படுத்துகிறாய், நான் உன்னை இந்து என்று இணைத்துக் கொள்கிறேன். இந்து என்று சொன்னால் என்னை பிராமணன் என்று சொல்ல முடியாது. நீயும் இந்து, நானும் இந்து. பிராமின் வெர்சஸ் நான் பிராமின் என்கிற அந்த பைபோலார் பாலிடிக்ஸ் என்பது இங்கே டைலூட்டட், நீர்த்து போய்விட்டது. அதனால்தான் தமிழ்நாட்டிலே ஒரு தலைவர் தலித் அல்லாதார் அரசியலை பேச முடிந்தது. எவ்வளவு பெரிய வீழ்ச்சி, அது எவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவு, எவ்வளவு பெரிய சீரழிவு. தலித் ஒரு புறம், தலித் அல்லாதவர்கள் ஒரு புறம். தலித் அல்லாதார் இயக்கம் என்று இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் உருவானது என்றால் அது தமிழ்நாட்டில் தான். பிராமணர் அல்லாதார் இயக்கம் உருவாகி இருக்கிறது, பெரியார் தலைமையிலே உருவாகி இருக்கிறது, வட இந்திய மாநிலங்களிலே உருவாகி இருக்கிறது. பிராமண எதிர்ப்பு என்பது வட இந்திய மாநிலங்களிலும் வலுவாக இருந்திருக்கிறது. அது புத்தர் காலத்திலிருந்தே நமக்கு அந்த அடிச்சுவடுகள் கிடைக்கின்றன. ஆனால் தலித் அல்லாதோர் இயக்கம், எண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு இங்கே ஒரு வீழ்ச்சி நிகழ்ந்திருக்கிறது அரசியல் களத்திலே என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். நான் குறிப்பிட்ட ஒரு கட்சியை குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை. இந்த வரலாற்று பரிமாணங்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த வரலாற்று பரிமாணங்களை கவனத்திலே கொள்ள வேண்டியிருக்கிறது. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், அரசியல் விழிப்புணர்வு என்பது இன்னும் இந்த பார்ப்பனிய எதிர்ப்பு அல்லது பாசிச பார்ப்பனிய கருத்தியல் தொடர்பான விழிப்புணர்வு என்பது இன்னும் ஓபிசி சமூகத்தினரிடையே போய் சேரவில்லை என்பதுதான். யார் அவர்களை தூக்கி பிடிக்கிறார்கள்? இந்துத்துவ அஜெண்டாவுக்குள்ளே யார் போய் வேலை செய்கிறார்கள்? இது எப்படி நிகழ்கிறது? எவ்வளவு சாதுரியமாக அவர்கள் இந்துத்துவ அஜெண்டாவை முன்வைக்கிறார்கள். இந்துத்துவ அஜெண்டா என்பது என்ன? நீயும் இந்து, நானும் இந்து என்பதன் மூலம் அவர்கள் தங்களை தனிமைப்படுத்துகிற முயற்சியில் இருந்து தற்காத்துக் கொண்டார்கள், ஒளிந்து கொண்டார்கள். எனக்கு இங்கே நம்முடைய நண்பர்கள் பெரிய போர்வையை போட்டு போர்த்தியதை போல RSS கும்பல் மிகப்பெரிய போர்வையை போர்த்தி நாம் எல்லோரும் இந்துக்கள் என்று அவர்கள் இந்துத்துவ போர்வைக்குள்ளே அனைவரையும் உள்வாங்கிக் கொண்டார்கள். இந்த இந்துத்துவ அஜெண்டாவை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஓபிசி சமூகத்தினரிடையே உள்ள ஜனநாயக சக்திகளை அடையாளம் கண்டு வெளியே எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அகில இந்திய அளவில் நாம் ஜனநாயக சக்திகளின் ஓர்மையை முன்னிறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. தேசிய இன அரசியலை பேசுவோரையும் இந்த பார்ப்பனிய எதிர்ப்பை பேசுவோரையும் அடையாளம் கண்டு அவர்களை ஒருங்கிணைக்கிற ஐக்கிய முன்னணியை நாம் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த தீர்மானம் என்ன சொல்லுகிறது? மக்களவையை கலைத்துவிட்டு தேசிய இனங்களின் ஒன்றியத்தை அங்கே உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் மக்களவையை கலைப்பது என்றால் அரசமைப்பு சட்டத்தை உதறுதல் என்று பொருள். தேசிய இனங்களுக்கான ஒன்றிய அரசை உருவாக்குவது நடைமுறை சாத்தியம், விவாதத்திற்குரியது. ஆனால் தேசிய இனங்களுக்கான ஐக்கிய முன்னணியை கட்டுவது அதுதான் தொடக்க நிலை, அது இறுதி நிலை. தேசிய இனங்களுக்கான ஒன்றிய அரசை உருவாக்குவது என்பது இறுதி நிலை. தேசிய இனங்களின் ஒன்றிய ஐக்கியத்தை, தேசிய இனங்களின் ஐக்கிய முன்னணியை, மேகாலயாவில் தி வாய்ஸ் ஆஃப் தி பீப்புள் பார்ட்டி, அதே போல விடுதலை சிறுத்தைகள், இப்படி மாநிலத்திற்கு மாநிலம் பெடரல் ஸ்ட்ரக்சரை பற்றி பேசுகிற இயக்கங்களை எல்லாம் நாம் ஒன்று சேர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதை நாம் பெடரல் நேஷனலிசம் என்று கூட சொல்லலாம். ஒரு எத்னிக் நேஷனலிசம் இருப்பதை போல ஒரு ரிலீஜியஸ் பேஸ்ட் நேஷனலிசம் பிஜேபி போன்றவர்கள் எடுத்து பேசுவதை போல நாம் ஒரு பெடரல் நேஷனலிசம் என்பதை கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது.
தேசிய இனங்களின் ஐக்கிய முன்னணியை உருவாக்குவதன் மூலம் அப்படிப்பட்ட ஒரு தேசியத்தை, ஏனென்றால் இங்கே தேசிய இனங்கள் தனித்து தனி அரசை நிறுவ வேண்டும், தேசிய இனங்கள் தனித்து தனி அரசை நிறுவுவதற்கான உரிமையை கோருவோம் தீர்மானங்களில் ஒன்று, முழக்கங்களில் ஒன்று. அது வேறொன்றும் இல்லை, ஒவ்வொரு தேசிய இனத்திற்கான இறையாண்மையை வென்றெடுப்போம் என்று பொருள். ஒரு தேசிய இனத்திற்கான தனி அடையாளத்தை நாம் வென்றெடுப்போம் என்றால் இந்திய அளவிலான ஒரு ஒன்றியம் என்பதிலிருந்து நாம் வெளியேறுவோம் என்பதுதான் அதிலே பொருள். அது சரிதான், கருத்தியல் அடிப்படையிலே சரிதான். ஆனால் அதற்கு முன்னதாக ஒரு முன் நிபந்தனை இருக்கிறது. இந்த உணர்வை எல்லா தேசிய இனங்களுக்கும் நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீட்டை நாம் மட்டும்தான் எதிர்க்கிறோம், அண்டை மாநிலம் கர்நாடகா எதிர்க்கவில்லை. இந்தி திணிப்பை நாம் மட்டும்தான் எதிர்க்கிறோம், அண்டை மாநிலமான தெலுங்கானா எதிர்க்கவில்லை, ஆந்திரா எதிர்க்கவில்லை. சிஏஏவை நாம் அல்லது இஸ்லாமியர்கள் தான் எதிர்க்கிறோம், பிற மாநிலங்களில் அதை பற்றிய எந்த எதிர்ப்பு உணர்வும் இல்லை, குரலும் இல்லை. ஈழ விடுதலை பற்றி தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேசப்படுகிறதே தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் அதற்கு ஆதரவான குரல் இல்லை. மனித உரிமை ஆர்வலர்கள் கூட அதை பற்றி பேசுவதில்லை. இப்படி குழந்தைகள் உட்பட, நோயாளிகள் உட்பட பலரும் கொல்லப்பட்டார்களே, அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை, அதை பற்றிய பேச்சு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அதற்கு ஆதரவான ஒரு குரல் எழவில்லை. இதற்கெல்லாம் நாம் என்ன விடை தேடப் போகிறோம்? ஒருங்கிணைந்த ஒரு முயற்சி நமக்கு தேவைப்படுகிறது. இந்திய பார்வை தேவைப்படுகிறது. இந்திய அளவிலான தேசிய இனங்களின் ஐக்கிய முன்னணியை கட்டுவது, இந்திய அளவிலான பார்ப்பனிய எதிர்ப்பு இயக்கங்களின் ஐக்கிய முன்னணியை கட்டுவது, இந்திய அளவிலான பாஜக எதிர்ப்பு அல்லது சங் பரிவார் எதிர்ப்பு என்கிற அரசியல் முன்னணியை நாம் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. இதை நான் உங்களுக்கு தோழமை உணர்வோடு முன்மொழிய கடமைப்பட்டிருக்கிறேன். நாம் ஒரே களத்தில் தான் இருக்கிறோம், ஒரே திசை வழியில் தான் பயணிக்கிறோம். நாம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய நெருக்கடியான சூழலில் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதையும் நான் உங்களில் ஒருவன் என்கிற உணர்வோடு அதையும் ஒரு கருத்தாக நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய அரசமைப்பு சட்டத்தை அம்பேத்கரால் நான் உயர்த்தி பிடிக்கிறேன் என்று கருத வேண்டாம். அம்பேத்கர் எழுதிய சட்டம் என்பதனால் உயர்த்தி பிடிக்கிறேன் என்று கருத வேண்டாம். இந்திய அரசமைப்பு சட்டத்தை தூக்கி எறிவதற்கு காத்துக் கொண்டிருக்கிற கும்பல் தான் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்திலே சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு அமைப்பு, சங்கராச்சாரியா பெயரிலே இருக்கிற அமைப்பு, ஒரு பிரகடனம் செய்தது, 32 பக்க அறிக்கையை வெளியிட்டது. அதற்கு பெயர் டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன். ஏற்கனவே இங்கு அரசமைப்பு சட்டம் இருக்கிற போது அவன் ஒரு அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிறான். அது ஒரு நகல் வரைவு அரசமைப்பு சட்டம், டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன். அது 300 பக்கங்களுக்கு மேலானது. 32 பக்கங்களை மட்டும் வெளியிடுகிறான். அந்த 32 பக்கங்களில் உள்ள முக்கியமான கோர் பாயிண்ட்ஸ் என்னவென்றால், இந்தியாவின் பெயர் இனி இந்தியா என்று இருக்காது, இந்து ராஷ்டிரா. இந்தியாவின் தலைநகரம் இது புதுதில்லியாக இருக்காது, வாரணாசி. இந்தியாவின் ஆட்சி நெறி ஜனநாயக முறையாக இருக்காது, அது வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் இருக்கும். இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வாழலாம், தொழில் செய்யலாம், ஓட்டு போட முடியாது. இந்தியாவின் தேசிய கொடி ஸ்வஸ்திக் பொறிக்கப்பட்ட காவி கொடியாக இருக்கும். இதுவெல்லாம் துணிச்சலாக அவர்கள் டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் என்கிற பெயரால் வெளியிடுகிறார்கள். 2024 மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வரும். 2024 மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவார். 2024 இந்த டிராஃப்ட் கான்ஸ்டிடியூஷன் தான் இந்தியாவின் உண்மையான அரசமைப்பு சட்டமாக இருக்கும் என்று அவன் சொல்லுகிறான். அதிலே ஒரு ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜும் இருக்கிறார், உச்ச நீதிமன்ற நீதிபதியும் இருக்கிறார். தோழர்களே, எவ்வளவு ஆபத்தான ஒரு சூழலில், நெருக்கடியான சூழலில் நாம் இருக்கிறோம் என்பதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே பார்ப்பனியம் என்கிற பாசிசத்தை நாம் இந்த கோணங்களில் அணுக வேண்டி இருக்கிறது, இந்த உத்திகளில் எதிர்க்க வேண்டி இருக்கிறது. இந்த அடிப்படையில் நாம் ஐக்கிய முன்னணிகளை கட்டமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு ஏற்ப தமிழக மக்கள் முன்னணியும் இதர அமைப்புகளும்
உரிய முன்முயற்சிகளை எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட களத்தில் என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் உங்களோடு கைகோர்த்து நிற்போம், களத்தில் நிற்போம் என்பதை சொல்லி மீண்டும் அந்த தீர்மானங்கள் அனைத்தையும் வரவேற்று ஆதரித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.